என்ன நண்பா, சௌக்கியம் தானே? ஓகே, இப்போ நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்? த மேக்கிங் ஆஃப் அ சயின்டிஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, பார்ட் ஒன் பார்க்கலாம். சரிங்களா? என்னது ரொம்ப கொஞ்சம் பெரிய லெசனாக இருக்குது. பார்ட் ஒன் பார்ட் டூ பிரித்து போடுறாங்க. பார்ட் ஒன் இப்போ பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இது ஒரு எந்த லெசன்னா, இது வந்து ஒரு ரிச்சர்ட் ஹச் எப்ரைட் அப்படின்றவர் தான் இதில் இந்த லெசனோட ஹீரோ. சரிங்களா? இவர் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தாரு, யார் சப்போர்ட்டில் இவர் வளர்ந்தாரு பார்த்தீங்களா? இவர் ஒரு சயின்டிஸ்ட் எப்படி ஆனார், ஒரு பெரிய ஒரு கிரேட் சயின்டிஸ்டாக எப்படி ஆனார், இவங்க கூட யார் இருந்தா, என்ன போராட்டம், என்ன எப்படி வந்தார், எதனால் வந்தார் அப்படின்றத இந்த லெசனில் பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஹீரோ யார்? ரிச்சர்ட் ஹச் எப்ரைட். சரிங்களா? பார்ப்போம். இவர் வந்து எங்கே வளர்ந்தாருன்னா பென்சில்வேனியா. இவர் எங்கே வளர்ந்தாருன்னா பென்சில்வேனியா. சரிங்களா? அவங்க வீட்டுக்கு இவர் ஒரே புள்ள. சரிங்களா? ஒரே புள்ள. அங்கே வந்து இவரால் ஃபுட்பாலோ பேஸ்பாலோலாம் விளையாட முடியல. அங்கே யாருமே இவருக்கு இல்லை. இவருக்கு கலெக்டிங் திங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். நம்ம அவரோட ஹாபின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ நமக்குலாம் ஹாபி நிறையா இருக்கும்ல, ரைட்டிங், ரீடிங், சிங்கிங், ஜம்பிங். அது மாதிரி அவருக்கு வந்து என்ன ஹாபினா கலெக்டிங் திங்ஸ். எதாக இருந்தாலும் பார்த்து பார்த்து எடுத்து கலெக்ட் பண்ணி பார்த்து பார்த்து பராமரித்து வச்சுப்பார். சரிங்களா? அதில் முக்கியமாக இவருக்கு எது பிடிச்சிருந்ததுன்னா கலெக்டிங் பட்டர்ஃப்ளைஸ் இன் கிண்டர் கார்டன். அந்த கிண்டர் கார்டனில் பட்டர்ஃப்ளையை கலெக்ட் பண்ணால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். நிறையா பட்டர்ஃப்ளையை கலெக்ட் பண்ணியிருக்காரு. கடைசியில் எத்தனை கலெக்ட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். சரிங்களா? பட்டர்ஃப்ளை மட்டும் கலெக்ட் பண்ணலைங்க, ஒரு நிறையா ராக்ஸ், ஃபாசில்ஸ், காயின்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரொம்ப பட்டர்ஃப்ளை தான் கலெக்ட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஹி ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் சீயிங் ஸ்டார்ஸ் அட் நைட். இவருக்கு இந்த பட்டர்ஃப்ளையை கலெக்ட் பண்ணுறதுல மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இவரும் அவங்க அம்மாவும் 2 பேர் சேர்ந்து நைட்டு ஸ்டார்ஸை பார்ப்பாங்களாம், ரசிப்பாங்களாம். இவருக்கு ரொம்ப இந்த நைட் இந்த ஸ்டார்ஸு, மைக்ரோஸ்கோப்பு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்களா? நைட்டு இவங்க 2 பேர் ஆஸ்ட்ரோனட்டாக மாறிடுவாங்களாம். சரிங்களா? இவர் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டாங்க. இவர் வந்து ஸ்கூலில் பெரிய டாப்பர். அப்புறம் அவருக்கு லேர்னிங்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இவங்க அம்மா அவனோட இன்ட்ரெஸ்ட்லாம் புரிஞ்சுக்கிட்டு, அவன் என்ன பண்ணுறான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வந்து நிறையா ட்ரிப்ஸு வெளியில் கூப்பிட்டு போகிறது, அப்புறம் அவருக்கு வந்து ஸ்டார்ஸ் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுனால நிறையா டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், கேமராலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? என்ன சொல்கிறது, ஒரு கம்பேனியன். அந்த பையனுக்கு இவங்க அம்மா ஒரு நல்ல கம்பேனியனாக இருந்தாங்க. இது வரையும் அவர் வந்து ஸ்கூல் போகிற வரையும் அவங்க அம்மா வீட்டிலே எல்லாரும் சொல்லி கொடுத்துக்கிட்டாங்க. எல்லாம் இவர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டார் எல்லாமே ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி. இவங்க 2 பேர் நைட் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா எல்லா விஷயத்தையும் சேர்ந்து தான் செய்வாங்க. அப்புறம் வந்து ஈவினிங் டைமில் வந்து டைனிங் டேபிள் முன்னாடி கொஞ்சம் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, உட்காந்து பேசுவாங்க. சரிங்களா? இப்போது நம்ம ரிச்சர்ட் எப்ரைட் வந்து 3rd கிரேட் படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டார். சரிங்களா? அப்பா இறந்துட்டார். இப்போது அவங்க அம்மா இவனை எப்படி கூப்பிடுவாங்கன்னா ரிச்சர்ட் ஹெச் எப்ரைட் அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க. ரிச்சி அப்படின்னு ஷார்ட்டாக பெட் நேமில் கூப்பிடுவாங்க. நானும் அதே மாதிரியே கூப்பிட்றேங்க. சரிங்களா? ரிச்சி. சரிங்களா? ஓகேவா? எப்போ டைனிங் டேபிளில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய நேரம் அங்கேயே பேசுவாங்க. அப்புறம் வந்து அவங்க அம்மா அவருக்கு ரிச்சிக்கு எந்த ஒர்க்கும் இல்லைன்னா அவங்க ஒர்க் கொடுப்பாங்க. அவர் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால் வெளியிலேருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் வந்து அவர் தான் ஸ்கூல் டாப்பர்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அப்புறம் அவர் 2nd கிரேட் படிக்கும்போது இவர் வந்து 25 ஸ்பீஷியஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் கலெக்ட் பண்ணிட்டார். அவர் ஹோம் டவுனில் இருக்கிற 25 ஸ்பீஷியஸ் பட்டர்ஃப்ளை கலெக்ட் பண்ணிட்டார். சரிங்களா? அதோட அந்த பட்டர்ஃப்ளை அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு அவருக்கு. அதுதான் பட்டர்ஃப்ளை கலெக்ட் பண்ணுறதுல எண்டு. சரிங்களா? இப்போது இது மாதிரிலாம் நாள் போயிட்டே இருந்ததா, திடீர்னு அவங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தாங்க. என்ன புக்குனா ட்ராவல்ஸ் ஆஃப் மொனார்க் எக்ஸ் அப்படின்னு ஒரு புக்கை வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க சும்மா வாங்கிட்டு வந்தாங்க, ஏதோ வெளியில் பார்த்துருப்பாங்க, சும்மா நம்ம பையன் படிக்கட்டுமேன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். அந்த புக்கு வந்ததுன்னா இவருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த புக்கு வந்ததுனால தான் இவர் பெரிய சயின்டிஸ்டே ஆனார். அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். ரொம்ப ரொம்ப இந்த புக்கை படிக்க படிக்க இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். சரிங்களா? இந்த புக்கு ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையை பற்றி தான் இருக்கும் போல். இந்த புக்கு படித்ததுக்கு ஃபுல்லாக கடைசியில் என்ன அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த புக்கை படிக்கிறவங்களாம் வந்து இன்னும் கற்றுக்கலாம் மைக்ரேஷன் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். மைக்ரேஷனாக என்ன,
மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், அதுதான் மைக்ரேஷன். இன்னும் நீங்கள் கற்றுக்கணுன்னா நான் வந்து ஒரு டாஸ்க் தரேன், அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. யார் தராங்கன்னா டாக்டர் ஃப்ரெடரிக் ஒர்க்ஹார்ட் அப்படின்றவர் தராரு. என்ன தராருன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளையை டேக் பண்ணணும், டேகிங் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் அப்படின்றாங்க. டேகிங் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்னால் ஒன்றுமே இல்லைங்க, இந்த பட்டர்ஃப்ளையில் இருக்கிற ரெக்கையை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதோ பண்ணி அவங்களுக்கு அமுச்சு விடணும். இதில் ஏதோ உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள்கிட்ட கேட்கலாம், உங்களோட ஒர்க்கை முடிச்சப்பத்துக்கு நீங்கள் எனக்கு அமுச்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து உங்களது கரெக்டாக இல்லையான்னு பார்ப்பேன் அப்படின்றாங்க. இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ரிச்சிக்கு. புரிஞ்சது இல்லைங்க என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்க, யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. அப்புறம் அவங்க அம்மா வந்து டாக்டர் ஒர்க்ஹார்ட் அப்படின்றவருக்கு லெட்டர் எழுதுகிறாங்க. ரிச்சி வந்து கொஞ்சம் நிறையா சஜஷன்ஸ் ஹெல்ப்லாம் அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டாரு. அதான் அப்புறம் உங்களுக்கு ஏதோ ரிசல்ட் கிடச்சிதுன்னா என்கிட்ட அனுப்பணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? அவங்க ஹோம் டவுனில் பட்டர்ஃப்ளை சீசன் வந்து இன்னும் 6 வீக் தான் இருக்குது. அவங்க பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு பிளேஸில் வாழ்கிறாங்கன்னு சொன்னால, பென்சில்வேனியாக்குள்ளே ரீடிங் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்காங்க. ரீடிங்கிறது ஒரு பிளேஸ் நேம். சரிங்களா? அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வந்து ஒவ்வொரு பட்டர்ஃப்ளையாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உன்னால் பிடிக்க முடியாது, நீ வந்து எல்லா பட்டர்ஃப்ளையும் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு வளர்க்க ஆரம்பி, அப்போனா இன்னும் பட்டர்ஃப்ளை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உனக்கு அந்த டேகிங் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் நீ அவங்களுக்கு அமுச்சு விட்டலான்னு அவங்க அம்மா சஜஷன் கொடுக்குறாங்க. இவன் என்ன பண்ணான்னா, ஹி கேட்ச் அ மொனார்க் ஃபீமேல் பட்டர்ஃப்ளைஸ். மொனார்க் ஃபீமேல் பட்டர்ஃப்ளைஸ்ன்றது ஒரு டைப்பு. இப்போ டாகில் எப்படி ஜெர்மன் ஷெப்பர்ட் டாபர் அப்படிலாம் இருக்குல்ல, அது மாதிரி பட்டர்ஃப்ளைல ஒரு டைப்பு. என்னது? மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ். ஃபீமேல் மொனார்க் பட்டர்ஃப்ளைஸுக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருக்காரு. சரிங்களா? அதனால் அவர் கலெக்ட் பண்ணி நிறையா நாள் க்ரோ பண்ணுறாரு. அது முட்டை போட்டதுலேருந்து பியூப்பா, என்னது எக் டு கேட்டர்பில்லர் டு பியூப்பா டு அடல்ட் பட்டர்ஃப்ளை. அந்த பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. எதை பற்றி, பட்டர்ஃப்ளை எப்படி வருது, எப்படி வளருது, எப்படி திரும்பி ஒரு அடல்ட்டாக மாறுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டார். சரிங்களா? அப்புறம் டேகிங் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸும் கொஞ்சம் கற்றுக்கிட்டாரு. அப்புறம் அந்த ரெக்கையில் அந்த டேக் பண்ணி அவருக்கு அமுச்சு விட்டாரு. ஆனால் நிறையா தடவை அமுச்சு விட்டாரு, ஆனால் ஒரு ரிப்ளையும் இல்லை. ஆனால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுதாங்க இவருக்கு. அந்த டேகிங் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததுதான். அப்புறம் வந்து ஒரு 2 பட்டர்ஃப்ளைஸ் தான் ஒரு ரீகேப்சர் ஆச்சு. 2 பட்டர்ஃப்ளைஸ் தான் நல்லா பண்ணியிருக்காரு போல். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்டே அவருக்கு போயிடுச்சு. அப்புறம் ஒரு 7th கிரேட் படிக்கும்போது ஹி என்டர்ட் கவுண்டி சயின்ஸ் எக்ஸிபிஷன். கவுண்டி சயின்ஸ் எக்ஸிபிஷன்னா ஒரு ஏரியாவில் நடக்கிற ஒரு சயின்ஸ் ஃபேர். சரிங்களா? அதுக்கு போயிருந்தார். அவர் ப்ராஜெக்டும் பண்ணார், ஆனால் அவரால் வின் பண்ணவே முடியல. ஹி வாஸ் நாட் ஏபிள் டு வின். சரிங்களா? அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணார், இதெல்லாம் இந்த மாதிரி பியூப்பாக தான் கற்றுக்கிட்டார் அவர் எப்படி லைஃப் சைக்கிள் பண்ணணும்னு. பார்த்துக்கோங்க பிக்சர்ஸு. அடுத்ததாக அவர் என்ன பண்ணார், அந்த கவுண்டி சயின்ஸ் ஃபேருக்கு போனாரா, அவர் ப்ராஜெக்ட் பண்ணார், ஆனால் அவரால் வின் ஆக முடியலன்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணார், நம்ம இன்னும் நிறையா பண்ணணும் போல், நம்ம பண்ணுறதெல்லாம் சும்மா என்னோட அந்த சயின்ஸ் ஃபேருக்கு வந்தோம்னா இன்னும் எவ்வளோ ரியலாக லைவ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன அங்கே ப்ராஜெக்ட் பண்ணார்னா, ஒரு ஃப்ராகோட டிஷ்யூ எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப்பில் காமிக்கிறார். அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். என்னது? ஒரு ஃப்ராக் இருக்குல்ல, தவளையோட டிஷ்யூஸ் எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப்பில் காமிக்கிறார், இதுதான் தவளையோட டிஷ்யூ அப்படின்னு. ஆனால் அது வந்து அவ்வளோக்கா யாராலையும் பேசப்படல. ஆனால் மற்றவங்களாம் நல்லா ரியல் லைவ் ப்ராஜெக்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் அவருக்கு தோணுது, இனிமேல் இந்த மாதிரி சாதாரண ப்ராஜெக்ட்லாம் பண்ணக்கூடாது, நம்மளும் ஏதோ லைவாக ஒரு ரியல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு ஒரு வெறியோடு இருக்கார். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் இருந்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த வருஷமும் நம்ம வந்து கலந்துக்கணும், அடுத்த வருஷம் நம்ம ரியல் லைவான ப்ராஜெக்ட் பண்ணணும். எதை பற்றி பண்ணால் அந்த இன்செக்ட் ஒர்க்கு தான். அந்த இன்செக்ட் முன்ன படித்தார்ல பட்டர்ஃப்ளை பற்றி, அதை பேஸ் பண்ணி தான் அடுத்த இயரில் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வின் ஆகணும்னு நினச்சிட்டு வெறியாக இருக்கார். அப்போ வந்து அவர் டாக்டர் ஒர்க்ஹார்ட் அந்த புக்கில் இருந்தார்ல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவரும் நிறைய ஐடியாஸ் சஜஷன்லாம் கொடுக்காங்க. அப்புறம் இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. இவர் ஸ்கூல் டேஸ்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கார், ரொம்ப சயின்ஸு ப்ராஜெக்ட்டு இப்படி போயிட்டுருக்காரு. ஸ்கூல் டேஸில் எவ்வளோ பிஸியாக இருந்தார், நடக்கிற எல்லா சயின்ஸ் ஃபேர்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு, அங்கே இங்கே எல்லாமே. அப்புறம் 8th கிரேட் படிக்கும் போது he tried to find the cause of viral disease that kills nearly all monarch caterpillars.
என்னன்னா, இப்ப இந்த மொனார்க் கேட்டர்பில்லர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிசீஸால பாதிக்கப்படுது. ஒரு வைரல் டிசீஸால. அது எதனால பாதிக்கப்படுது அப்படின்னு ஒரு ரிசர்ச்ல இறங்குனாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. எதனாலனா, திஸ் டிசீஸ் கேரிட் பை பீட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பீட்டில்னா தெரியும்ல, அந்த பூச்சி. இந்த பீட்டில் நீங்க பார்த்ததில்ல? நம்ம கிச்சன்ல கூட இருக்கும். இல்லைன்னா நிறைய செடியிலலாம் இருக்கும்ல. நான் அந்த பிக்சர் காமிக்கல. சாரிங்க. எப்படி ரெட் கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும்ல பீட்டில். சின்ன உங்களுக்கு பார்த்தா ஞாபகம் வரும். நான் நான்லாம் அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்ட் 2 படம்லாம் அப்போ காமிக்கிறேன். சரிங்களா? அப்புறம் ஸ்டார்டட் க்ரோயிங் கேட்டர்பில்லர்ஸ் அண்ட் பீட்டில்ஸ். அந்த ரெண்டுத்தையும், அந்த பட்டர்ஃப்ளையும் அந்த பீட்டில்ஸையும் க்ரோ பண்ணி இதனால தான் இதுக்கு டிசீஸ் வருது, ஒரு வைரல் டிசீஸ் வருதுன்ட்டு காமிச்சிட்டாரு. ஆனால் அவரால் ரிசல்ட்டை கொடுக்க முடியல. கரெக்டான ஒரு ரிசல்ட் அவர் அந்த ஃபினிஷிங் பண்ண முடியல. ஆனாலும் அந்த சயின்ஸ் ஃபேருக்கு போயிட்டு, நான் இது மாதிரி பண்ணேன், நான் ட்ரை பண்ணேன், ஆனால் கரெக்டாக தான் இது, அதனால தான் டிசீஸ் பாதிக்கப்படுது, ஆனால் என்னால் ரிசல்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னு அவரே போய் சொல்லிட்டாரு. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அவருக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லிட்டு, நீங்கள் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வின்னர் ஹி வான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது அந்த சயின்ஸ் கவுண்டி ஃபேரில் முன்ன தோத்தார்ல, இப்போ அந்த ஃபேர் வருது. இப்போ என்ன பண்ணுறாருனா, நல்லா கவனிங்க. மொனார்க் பட்டர்ஃப்ளை, வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மொனார்க்குன்றது ஒரு டைப்பு, வைஸ்ராய் அப்படின்றது ஒரு டைப்பு. சரிங்களா? நானே இதை ஒரு 2-3 தடவை படித்த பற்றி தான் எனக்கே நல்லா புரிஞ்சது. நீங்கள் நல்லா கவனிங்க. சரிங்களா? இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளையும் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளையும் ஏன் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றது தான் இவரோட ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு இவரோட ப்ராஜெக்ட் அப்படி தான். இவர் தேட தேட ஒரு ப்ராஜெக்டே மாறுது. என்னன்னு பாருங்கள். ஏன் இது ஒரே மாதிரியே இருக்குது? இது பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்குது, மொனார்க்கு வைஸ்ராய். சரிங்களா? இது பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது. இந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை இருக்குல்ல, வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை தான் இந்த பேர்ட்ஸால் சாப்பிடப்படும். பேர்ட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். எதை? வைஸ்ராய் பட்டர்ஃப்ளையை சாப்பிடும். ஆனால் மொனார்க் பட்டர்ஃப்ளையை பேர்ட்ஸ்க்கு பிடிக்காது. பேர்ட்ஸ் அது சாப்பிடாது. ஆனால் இந்த 2 பேருமே ஒரே மாதிரி தானே இருக்காங்க. நைட் டைமில் பேர்டு வந்து அதுக்கு சாப்பிடணும், அதோட அப்போ சாப்பிடணுன்னா இது 2மே இருக்கும். ஆனால் இதில் எது மொனார்க் எது வைஸ்ராய்னு அதனால் கண்டுபிடிச்சி சாப்பிட முடியாது. நிறையா மொனார்க் பட்டர்ஃப்ளையை அதை பார்க்குது. வைஸ்ராய் பட்டர்ஃப்ளையை கம்மியாக தான் சாப்பிடுது. ஏன்னா அதுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியல. மொனார்க் பட்டர்ஃப்ளையோட டேஸ்ட்டே அந்த பேர்டுக்கு பிடிக்காது. அதை சாப்பிட்டா அது பிடிக்காது. அதனால் மொனார்க் பட்டர்ஃப்ளையை நைட் டைமில் பார்த்தா, மொனார்க் பட்டர்ஃப்ளை அது இந்த வைஸ்ராய் பட்டர்ஃப்ளை கம்மியாக தானே இருக்குது, நைட்டு சாப்பிட முடியலல்ல, அதாவது தேடி சாப்பிட முடியலல்ல. அதனால் இப்போ இவரோட ப்ராஜெக்ட் என்னென்னா, பட்டர்ஃப்ளை வந்து பேர்ட் வந்து மொனார்க் பட்டர்ஃப்ளையை சாப்பிடுமா சாப்பிடாதான் நைட் டைமில் தான் அவரோட ப்ராஜெக்ட். சரிங்களா? இவர் என்ன சொல்கிறாருன்னா, he found that starling bird would eat monarch butterfly. மற்ற பேர்ட்ஸ், ஸ்டார்லிங் பேர்ட் அப்படின்ற ஒரு பேர்ட் மட்டும்தான் மொனார்க் பட்டர்ஃப்ளையை சாப்பிடும். மற்ற பேர்டு எந்த பேர்டும் சாப்பிடாது. இது மாதிரி இந்த ரிசர்ச் வந்து நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எந்த பேர்டால் சாப்பிடும் அப்படின்னு பண்ணுறதில்ல. மொனார்க் பட்டர்ஃப்ளையும் வைஸ்ராய் பட்டர்ஃப்ளையும் சிமிலராக ஒன்றா இருக்குது அப்படின்ற ரிசர்ச் தான் பண்ணியிருக்காங்களே தவிர, மொனார்க் பட்டர்ஃப்ளைஸ் இந்த பேர்டால் சாப்பிடும் அப்படின்னு யாரும் பண்ணல அப்படின்ட்டு இவர் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? ஸ்டார்லிங் பேர்டு வந்து மொனார்க் பட்டர்ஃப்ளையை சாப்பிடும் அப்படின்னு பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஹிஸ் ப்ராஜெக்ட் வாஸ் காட் ஃபர்ஸ்ட் இன் ஜுவாலஜி டிவிஷன். என்னென்னா, ஜுவாலஜி டிவிஷன் அப்படின்ற ஒரு குரூப்பில் இவரோட ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட் இடத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு. சரிங்களா? கவுண்டி சயின்ஸ் ஃபேரில் 3rd பிளேஸ் இவர் வாங்கியிருக்காரு. பரவாயில்லைங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மொனார்க்கும் வைஸ்ராய் இவரோட ப்ராஜெக்ட் நல்லா புரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சால் தான் அடுத்ததெல்லாம் புரியும். சரிங்களா? அவ்வளோதாங்க பார்ட் 1. இது உங்களுக்கு போதும். பார்ட் 2ல் இன்னும் நம்ம அடுத்தது வர போய் பார்ப்போம். இது அடுத்தது அந்த பார்ட் 2ல் தான் இவரோட லைஃபே டேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கிரேட் சயின்டிஸ்டாக வர்றாரு. ஒரு ப்ராஜெக்ட் பண்ண பத்துக்கு அது என்ன ப்ராஜெக்ட்னு நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். சரிங்களா? இந்த மேக்கிங் ஆஃப் சயின்டிஸ்ட் பார்ட் 1 புரிஞ்சிருக்கு தானே? எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குல்ல? சரிங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரிங்க, நான் போயிட்டு வரேன். பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.